Hi guys, I'm Dev. வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இலங்கை பயணத்துல ரத்னபுரா அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல இருக்கோங்க. ஜெம் சிட்டி அப்படினு சொல்லலாம். KGF ஸ்ரீலங்காவோட KGF அப்படினு சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா டிக்கா ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு ஒரு மைனிங் பண்றது எப்படின்ற பார்க்க போறோம். சோ மைனிங்ல என்னென்ன process இருக்கு? ஸோ எப்படி இந்த ரத்தனக்கல் வந்து பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்குது அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த இடத்துல போய் பார்க்கலாம். வாங்கண்ணா போமா போய் பார்ப்போமா. பாம்பு இருக்குமா? பாம்பு பூச்சி அதெல்லாம் இருக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். இதுக்கு அந்த ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால வேலையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஆண்டுக்கு வேலையெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நல்லா கிணறு மாதிரி பெருசா இருக்கு. 50 அடி ஆழம். 50 அடி ஆழம். இந்த ஆழத்துக்கு போய் நிலத்துள்ளுக்கால் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா சைட்லயும் இப்படி இப்படி இறங்கிக்கு தானே 50 அடி. ஆமாமா 50 அடி இறங்கி நிலத்துள்ளுக்கால் அப்படி இன்னும் ஒரு 100-150 அடி அங்கே போயிடும். அப்பா நல்லா அப்படியே ஃபுல்லா பொந்து புந்த மாதிரி. அப்போ இந்த பக்கம் அப்படி போயிருப்பாங்க. இந்தியெல்லாம் ஆக்சிஜன் இல்லாதால மெழுகுவத்தி அதை பற்ற வச்சுக்கிட்டு போவாங்க. மெழுகுவத்தி பற்ற வச்சுட்டு உள்ள போறது. அப்போ 100 ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் இல்லாட்டி நெருப்பு 100 தானே. ஆமா. அப்போ வெளியே வந்துடுவாங்க. இப்போ டெக்னாலஜி முன்னேறி ஆக்சிஜன் அடிச்சுக்கொண்டே போவாங்க. உள்ள ஆக்சிஜன் பைப்பு போயிடுச்சு. உள்ள ஆக்சிஜன் காற்று அனுப்புவாங்க உள்ளுக்கு. அப்போ வேண்டிய தூரம் அவங்க போயிட்டு கொண்டே இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லை உள்ள வேலை செஞ்சு மூச்சு திணறும். இங்க வேலை செய்யற ஆட்கள்லாம் எங்க இருந்தாண்ணா? இங்க இந்த ஊர்களில் தான் இருக்கும். இந்த ஊர்களில் இது வந்து ஒரு 6-7 வருஷமா இருக்கும் இந்த ஜெம் இதை தொடங்கி. இதுல 1000-1500 கோடி சம்பாதிச்சு முடிச்சு. 1500 கோடி இதுல சம்பாதிச்சிருப்பாங்க. பூமி கடியில் அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. ரத்னபுர மேனி இதுல வந்து ஜெம் பூமியில 100% தான் இன்னும் ஜெம் எடுத்திருக்கு. இன்னும் அப்படியே 99% அப்படியே ஜெம் இருக்கு நிலத்துல. இது பாருங்க இந்த சைட்ல அப்படியே ஃபுல்லா 50-60 அடிங்க உள்ளால. இந்த சைட்ல கவுர்லாம் போட்டு வச்சிருக்காங்க 2 சைட்லயும். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ ஆட்கள் உள்ளே இல்லை, அதனால் சேஃப்டி ரீசன்ஸ் இல்லை, அதனால் இறங்க முடியாது. இங்கே பாருங்க 50 அடிங்க, 50-60 அடி இருக்கும். அப்படியே இந்த ஊற்றுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. எவ்வளோ ஆழம் பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த மைனிங் செஷன்லாம் வந்து நடக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி இறங்குவாங்கன்றது சிம்பிளாக ரொம்பலாம் இறங்கல, ஏன்னா ஆட்கள் இல்லை இங்கே. ஸோ அதனால் லைட்டாக இப்படி எப்படி இறங்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கட்டை தாங்க, இதை பிடிச்சி தான் இறங்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்பா இங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த செடிகள் இருக்குது பாருங்கள். இந்த செடிகள் தான் வந்து தண்ணி வந்து வராமல் இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா போக கீழே நல்லா செம ஆழங்க. நல்லா இருட்டாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா. இது பிடிச்சி ஏறுறதுக்கு ஏணி மாதிரி கூட இல்லை, இது நார்மலாக அப்படியே குச்சி பிடிச்சி தான் இந்த இது சுற்றி தான் ஏறணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கவுர் இருக்கும். இதில் வந்து மேலே வர்றதுக்கும் போகிறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வழுக்குதுங்க. சுற்றி முற்றிலும் நல்லா டார்க்காக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சிங்க. ஃபுல்லாக அப்படியே ஊற்று ஃபுல்லாக இருக்குது. கீழே வந்து ஒரு 2 சைடில் அப்படியே அந்த பள்ளம் மாதிரி போகுது. ஓகே, இதுக்கு மேலே வேணாம், நல்லா வழுக்குது, ஆட்கள் வேறு இல்லை. ஸோ அதனால் மேலே ஏறிடலாம் திரும்ப. அப்பா எப்படி தான் ஏறுறாங்கன்னு தெரியல. யார் நான்னா? ஆமாம். இதுக்கே லைட்டாக கையெல்லாம் உதிருது பயத்தில். ஐயோ, அதுக்கு இங்கேருந்து பார்க்கச்சே பயமாக இருந்துச்சு. அங்கே பாதி தூரம் இறங்கினதுக்கும் அங்கே தண்ணி மட்டும் தான் நிற்கிது. இறங்கி நிற்கிறது கூட ஆழமாக இருக்குமோண்டு. தண்ணியெல்லாம் வெளியே வரும். உள்ளுக்கு போகணும்னு சொல்ற பாருங்க. மோட்டர் காலத்தில் வந்து இறங்குவாங்களாமா. கேண்டில் இறங்கும் போது கேண்டில் எந்த இடத்துல ஆஃப் ஆகுதோ அந்த லைட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மேலே இருக்குவாங்க. இப்பதான் வந்து காத்து உள்ள போற மாதிரிலாம் நிறைய வசதிகள் இருக்குங்களாமா. அதாவது இங்க பாருங்க, இப்பதான் லைட் போட்டிருக்காங்க கீழே, அது தெரியுது பாருங்க, சுரங்க மாதிரி. அந்த இடம் தாங்க, அது உள்ளதான் போக முடியும். இப்பதான் போட்டாரு. இல்ல இப்பதான் லைட் போட்டாரு. இந்த லெஃப்ட்டுக்கு போய் இந்த தென்னை மரம் தானே. ஆமாங்க.
டாக்டர் பாத்து தென்னை மரம் இது இப்படியே கீழே வந்து தென்னை மரம் வரைக்கும் போயிட்டு அது எவ்வளவு காலம் இப்போ அது வரைக்கும் இருக்கு. ஆனா போக முடியாது 35-40 அடி நேரம் போயிட்டு போக முடியாதுல்ல இப்ப தண்ணி போயிட்டிருக்காங்க. ஒரு இனிஞ்சு சத்தம் அப்படியே பார்த்து ஒரு 30 அடி மட்டும் இருக்குவாங்க. நான் மத்தொரு கொச்சருக்கு இல்ல தேக்கு தெரியாது. அப்ப எட்டு தூரம் உள்ள நடக்கிறாரு ஒருத்தர் இல்லனே ரெண்டு புல் ஏன்னா என்ன கணக்குல மெத்தன் மத்தொரு இங்க பாருங்க, இதுதாங்க மெயின் ஏரியா. அப்படியே சின்ன சின்னதா வந்து இந்த குழிகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது பாருங்க, பார்க்க எல்லாம் குழாங்கல் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பல்ல எடுத்தவொடனே தான் அவ்வளோ இதுவும் இருக்கும். மூடலை இப்போ இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ நான் சொல்ற விஷயம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஆத்திர குளத்துலாம் குளிப்போம், இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுப்போம், தூக்கி இருப்போம். இங்கே பாருங்க, ஒரு கல் கூட தூக்கி போடுறது இல்லைங்க. பார்க்க குழாங்கல் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் எது எந்த கல்லுன்னே தெரியாது. இப்போ இதெல்லாம் நார்மல் கல்லாண்ணா? இதுல இருந்தா தான் ஜெம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு. ஓ, இது மாதிரி இருந்தால் தான் மாணிக்கம் இருக்கு. இதெல்லாம் வந்து இல்லம் கேட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இதில் இருக்கிற இடத்துக்கு இதுக்கு கீழே தான் மாணிக்கம் இருக்கு. மாணிக்கம் இருக்கும். இதில் இருக்கிறன்னு சொல்லி மாணிக்கம் இருக்கு. இப்போ அதெல்லாம் மார்னிங் வேலை செஞ்சான், இப்போ தண்ணி நிறைஞ்சு. ஓ, தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓ, அங்கே தண்ணி தேங்கி நிற்குங்களா தண்ணி? இது 50 அடி ஆழம். அது 50 அடி. 50 அடி ஆழம். மோட்டார் போட்டு எல்லாம் வெள்ளைக்கு வந்து எல்லாம் வெளியே எடுக்கும். மோட்டார் போட்டு வெளியே எடுத்துட்டு அந்த மோட்டார் தண்ணி இது ஒரு மைனிங்களா? மார்னிங் வந்து அந்த குழியிட்டு செட் ஆகுது. தண்ணியெல்லாம் வெளியே அனுப்புவாங்க. ஓ, அந்த குழியோட கனெக்ஷன் தான் இந்த மோட்டர் இல்லைங்களா? அடியால் வந்துருக்கு. இப்போ அந்த குழி அப்படி இறங்கி தண்ணி வந்து இப்போ உள்ள இருக்கு இல்லைங்க, அது வந்து ஊத்து ஊறி வந்துருக்குங்களா? ஊத்து தான். ஏன்னா 50-60 அடி கீழே போகும்போது ஊத்து வரும். அப்போ ரன்னிங்கில் தண்ணி கொண்டு எடுத்துகிட்டே இருப்பாங்களா? அதில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆட்கள் உள்ள வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. உள்ளுக்கு வேலை செஞ்சா இதுலேருந்து பேக் ஒன்று கட்டி அனுப்புவாங்க. அப்போ ரெண்டு சைடில் 2 பேர் சுற்றினா சாதாரணமா உள்ள இருந்து மேலே கெடுக்கிறதும் மேலேருந்து என்ன சார் தேவையான ஐட்டம் கீழே அனுப்புறோம்னு சொன்னா இதுல தான் சுற்றுவாங்க. மேலே இருக்கிறத கீழே அனுப்பக்குள்ள கீழே இருக்கிறது மேலே வரும். புரியுது. ரெண்டு சைட்லேருந்து இப்படி சுற்றுவாங்க. ஓ, மக்கள் ஏதாவது வேணும்னா இதில் தான் அனுப்புவாங்க. ஒரு சைடு உள்ள இறங்குது, ஒரு சைடு மேலே வருது பாருங்க. மேலே இருக்கிறது கீழே போச்சுன்னா கீழே இருந்து மேலே வரும். 50 அடி இருக்கும். 50 அடி 50 அடி இருக்கு. 50 அடி கீழே 50 அடி உள்ளுக்கால போயிருக்கு. போய் நல்லா தூரம் இருப்போம். எப்படின்னா இதான் எலி பொந்து மாதிரி சொல்றீங்க. எப்படி அமைப்பு? 50 அடி கீழே இப்படி போய் அது வந்து தாய்க்குழி. அதுக்கு சொல்ற தாய்க்குழி. அதுக்கு போற அது வந்து இப்படி பெரிய முள்ளுக்கால அல்ல, எலி பொந்து மாதிரி அங்கங்க ஃபுல்லா அப்படியே போயிட்டுக்கிட்டே இருக்கும். நீ கத்துல இங்க உனக்கு இல்லத்தியனே கொச்சர துறக்கிது. கொச்சர அடிக்கு ஏக்குது. பணா கடக்குது இல்ல. 60 அடி போக போயிருக்கோம். 60 அடி நீளம் போயிருக்குங்களா உள்ள? இப்போ அது சேஃப்டி. இப்போ மழைகள் எல்லாம் பெஞ்சு இதாச்சுன்னா இது மாதிரி இது அடிச்சு வைப்பாங்க. இது உங்களுக்கு மரம் காணுதா இது? ஆமா ஆமா. அது வந்து கெக்கில்லேன்னு சொல்றேன் அந்த மரத்துக்கு. கெக்கில்லே. ஓகே. அது வந்து அந்த மலை அடிவாரத்துல மண் சரிவு வராம அந்த மரம் பார்த்துக்கும். அந்த மரத்தை வெட்டிட்டா இதுக்கு அடிக்கிற. ஓ, சைடுல. அப்ப வந்து மண் வராம தண்ணியை ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் அனுப்பும். அந்த மண் சரிவாவும் அப்படி நிற்கும். அதுக்கு தான் அந்த மரம் அப்படி உள்ளுக்கும் அப்படி அடிச்சு. சாதாரண இது ஒன்னா இப்படி பிடிச்சா இது பீயும், புரியுதா? உடஞ்சி வரும். சரியா? இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓ, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கான்கிரீட் மாதிரி தான். அண்டுமாவாது. தெரியுது. இதைத்தான் வந்து சைடுல போட்டு அடிச்சிருக்காங்க. தண்ணி ஓ, சைடுல ஏதோ அடைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நான் கூட அதான் கவனிச்சேன், என்ன ஏன் இலை வச்சிருக்காங்கன்ட்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரி இலையை தான் வந்து அப்படியே அடைச்சி வச்சிருக்காங்க இந்த மைன்ஸில். ஸோ அதனால் வந்து தண்ணி இப்போ யூஸ்வலாக வந்து இவ்வளோ பல்ல எடுத்தோம்னா தண்ணி வந்து உள்ளே போய்டும்ல. அதனால் வந்து இந்த மாதிரி இலையை வந்து ஸ்ட்ராங்காக அடிக்கவே இந்த தண்ணி வந்தாலும் அது லீக் ஆகாத மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. இந்த சைடில் அப்படியே 4 சைட்லேயும் போதாங்க. இந்த சைடில் இந்த சைடில் நல்லா 50-60 அடி நீளத்துக்கு அந்த சைடு வரைக்கும் போகுது உள்ள. அப்படி எல்லாம் இதே சைஸ் தான். இதே சைஸ் இருக்க ஒவ்வொரு லேண்டுக்கும் சாதாரணமா வேலை செய்யறாக்களே தெரியும் அந்தந்த லேண்ட்ல எப்படி ப்ராசஸ் நடக்கணுமோ. இன்னைக்கு அந்த கல் கிடைக்கிற மாதிரி அந்த உள்ளுக்கு அந்த மண்ணில் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க இப்படி யூஸ் பண்ற, சிலவங்க காசு உள்ளாக்கள் எஸ்கேலேட்டர் பெரிய இது போட்டு பெருசா மெஷின்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா பெரிய லேண்ட் எடுத்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா காணிலையும் இது பண்ண முடியுமா?
சிலதில் கொடுக்க மாட்டாங்க, சிலதில் இனி இந்த லீகலா டாக்குமெண்ட் பண்ணி எடுக்கலாம். செய்யலாம். மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் ஏரியாஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்காங்க? அப்படி அண்டு இப்படிதான் ரத்னபுரை பொறுத்தா எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா இடத்துலயும் 100க்கு 90 இருக்கும். ஆனா அவங்களோட சான்ஸ் லக்கு தான் டைம் கிடைக்கும். ஆனா அதுல வேலை செய்யும் ஆட்கள், அது வேலை செய்யறவங்களுக்கு உள்ள தோண்டிட்டு போக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படித்தான் மண் இருக்குது, அந்த மண்ணை வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ வேலை செய்யற ஆட்கள் வந்து யூஸ்வலா இப்போ அவங்க உள்ள வேலை செய்வாங்கல்ல, அந்த கல்லை பார்த்துட்டு அவங்களே இது பண்ணி வச்சுக்க மாட்டாங்களா? நடக்கும். ஏன்னா அவங்க வச்சுக்கிட்டோ இல்லை அவங்க வெளியில போய் அதை வித்துல இத்தனோண்டு தானே இருக்கும், குட்டியோண்டு தானே இருக்கும். சில மைனிங் இருக்குது இந்த மாதிரி பெரிய உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு சிசிடிவி கேமராலாம் அடிச்சிட்டு பெருசா செய்யறது, ஃபுல்லா அடிச்சு ப்ராப்பரா ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, உள்ளே மைன் சுரங்கத்துக்குள்ளே சிசிடிவி இருக்குங்களா? புதுசா அதெல்லாம் நடக்கும். சரிண்ணா, இப்போ ஏதாவது இந்த மாதிரி போறாங்களா, ஆபத்து ஏதாவது நடந்தது, உயிர் சேதம்லாம் இருக்கு? என்ன ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆகுமா? இல்ல, மண் சரிவு நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம நார்மலா பூமியை தோண்டிட்டு போக்குள்ள உள்ளுக்கு கேஸ் வரும். இப்ப இந்த குழியை தோண்டி இருக்குதானே, இதை வந்து அப்படியே வச்சு மேலால போட்டிடுவாங்க. அப்ப உள்ளுக்கு போன குழி இருக்குதானே, அதுல இருக்க காத்தெல்லாம் வருஷ காலமா அடைஞ்சு அது வந்து நச்சு காத்து. அப்ப வேற ஒரு பத்தால் அகல மேனிங் தோண்டிக்கு மாறுதானே, தோண்டிக்கு வந்து இதுக்கு செட் ஆகினா தோண்டினோட இந்த கேஸ் வந்து அப்படியே இறந்து போயிடும். நிறைய இறந்துருக்கு, நிறைய உயிர் சேதம் இருக்கு அந்த கேஸ் லீக் ஆகி. அப்ப இதுல அந்த இங்க வேலை செய்யறவங்கள அவங்க பார்த்து அவங்க செட்டில் பண்ணிடுவாங்களா? உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இழப்பீடு கொடுத்துருவாங்க. குழாயா பைப்ல இருந்து பேசுவாங்க. லஞ்ச் டைம் மேல வாங்கன்னு சொன்னா கீழ இருந்து நார்மலா இது ஸ்பீக்கர்லாம் இல்ல சாதா பைப்ல. இங்க பாருங்க, இது வந்து இந்த பைப்ல இருந்து பேசுவாங்க போல. இதுல இருந்து பேசினாங்க அப்படின்னா கீழே உள்ள ஆட்களுக்கு கேட்கும், கீழே இருந்து பேசும்போது மேல கேட்கும். பழைய டெக்னாலஜி, பட் இன்னமும் ஆமா தகவல் பரிமாறிக்கிறது இந்த குழாயில தான் தகவல் பரிமாற்றம் நடக்குது. இப்ப வாக்கி டாக்கிலாம் ஆப்ஷன்ல வந்து அதெல்லாம் இல்லையா? ஈரமா இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல. வேற ஏதாவது மாதிரி பார்க்கலாங்க? வேற இவ்வளவுதான். அவங்க வாஷ் பண்ணதுக்கு எடுப்பாங்க. இதுக்குள்ள தான் ஸ்டோன் இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற மண்ணு ஃபுல்லா இங்க க்ளீன் பண்ணி இங்க வச்சிருவாங்க. இப்போ இந்த மண்ணு தான் சொல்றீங்கல்ல, மூடி வச்சிருக்காங்க. இதை தான் சலிச்சோம்னா அந்த கற்கள் இருக்கும். இது இப்படி சலிச்சு இப்படி எடுத்து இதெல்லாம் சலிச்சிட்டு தான் அவங்க எடுப்பாங்க. ஓகே, இந்த மண்ணு தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதை கழுவுனோம்னா கண்டிப்பா கல் இருக்கும். ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர் எது வேணா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம். பாருங்க, இதுல கையிலே கூட வரும் போல, யாருக்கு தெரியும் அழுக்கா இருக்கு. இந்த மண்ணை காவல் சஃபயர்ல நல்லா நல்லா இங்க பாருங்க, இது அப்படியே இந்த மண்ணுன்னு கிடையாது, இது ஃபுல்லா அப்படியே மாணிக்க கல்லுங்க. சலிச்சோம்னா ஃபுல்லா இதா வரும். இவ்வளவு பெரிய ஸ்டோன், ஒரு 5 கேரட் இவ்வளவு பெரிய ஸ்டோன் இருந்தா என்ன ரேட்டுக்கு போயிருக்கும்? 100-150 கோடி. 100-150 கோடி. அப்பா, அது கூட வரும். அது கூட ஒரு கல்லு போதும். லைஃப் மென் செட்டில் போதும். மக்கள் இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஸ்ரீலங்கால ஒரு கேஜிஎஃப் மாதிரி இது. ஆமா, உண்மையான ஒரு ரியல் கேஜிஎஃப். இது சரியான வர்க்கிங் டைமுக்கு வந்து அவங்க ரியல் கேஜிஎஃப் காட்டு கல்லுங்க. மாணிக்கம் மேல ஆள் நடந்திருந்தாங்கன்னா உள்ள போய் பார்த்துக்கலாம். மாணிக்கல் மக்கள் பாருங்க, இந்த அளவுல ஒரு ரத்தன கல், 5 கேரட் ரத்தன கல் இந்த அளவுல இருந்ததுன்னா 150 கோடிக்கு மேல விலை மதிப்பு உள்ளது இந்த கல். இது இருந்ததுன்னா இந்த பரம்பரையே செட்டிலுங்க. அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்குமா பார்க்கணும். இப்போ இங்க இந்த மாதிரி கொஞ்சமா திட்ட வச்சிருக்காங்கல்ல மண்ணு, அதுலயும் வச்சிருப்பாங்களா? இல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் கழுவாங்க. இந்த கழுவிட்டு தான் இன்னைக்கு அதுல இருந்து மண்ணை எடுத்து மண் இதில் நிறைச்சு கொடுப்பாங்க. கையில எடுத்தீங்க மண் தானே. ஓ ஆமா, கையில எடுத்து மண். ஓ, இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இங்கே வச்சு தான். இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணதா இல்லை அப்படியே இருக்குங்க? இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டு. வாஷ் பண்ணி முடி எடுத்துட்டாங்களா எல்லாத்தையும்? எடுத்துட்டேன். இது வாஷ் பண்ணி முடிஞ்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இதில் அப்போ இதில் கற்கள்லாம் இருக்காதுங்களா? இங்கே பாருங்க, அதுலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது தாங்க, இதில் தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். உட்காந்து கூடையை போட்டு தளிச்சு எடுப்பாங்க போல். எடுத்துட்டோம்னா இதில் இருக்க கற்கள்லாம் எடுத்துருவாங்க. இங்கே தான் வச்சு சலிக்கிறது. இப்போ கல் பார்க்குறதுக்கே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் திடீர்னு கல் சமையல் இந்த மாதிரி உள்ளது இந்த கல் சமையல் தான் வைக்கலாம்.
இந்த இடத்துல படுது, அப்போ இந்த இடத்துல கல் இருக்கும். இதுக்கு வந்து அடையாளம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ளால கல் இருக்குது அப்படின்ட்டு அடையாளமா. ஸோ அதனால் வந்து நம்பிக்கையாக உள்ளே தோண்டுவாங்க. அது வந்து கல் எடுத்து அங்கே இது பண்ணி கடைக்கு நிற்கிறோம். அங்கே வரும் இல்லைங்களா அந்த டெஸ்ட். இது வந்து எந்த நாளும் பண்ணுறாங்க. ஒரு மாசமாக சேர்த்து பெரியவர் வருவார். வந்து அவர் இப்படி உட்காந்து அவங்க வேலை செய்து பார்த்துக்கின்னு இருப்பான். எல்லாம் அரைச்சிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். இது அவர் பார்த்து கல்லெல்லாம் எடுப்பார். அப்புறம் எல்லா ப்ராசஸ் நடக்கும். ஓனர் தான் வந்து ஓனர் பார்த்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை ஓனர்ஸ் அவர் தான் அதுக்கு இந்த லேண்ட் இருக்கு தானே, லேண்ட் ஒருத்தரே ஆகும். அது இது லீஸுக்கு எடுத்து பண்றாங்க. லீஸுக்கு எடுத்த மாதிரி இந்த மைனிங் செலவு பண்றது ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாம் நிப்பான் ஒரு 4-5 பேர். ஓ அப்படி, அதாவது லேண்ட் ஒருத்தருது, மைனிங் லேண்ட் ஒருத்தருது, லீஸுக்கு எடுக்கிறது ஒருத்தர், மைனிங் பண்றது உள்ள ஒருத்தர், அந்த மாதிரி 3 பேர் 4 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு லேண்ட் எடுத்து தான் மைனிங் பண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா? படம் டைரக்டர் ப்ரொடியூசர் அந்த மாதிரி. சரி, இந்த கல்லை எடுத்ததுக்கு அப்புறம் நேரா டெஸ்டிங் போயிடலீங்களா? டெஸ்டிங் போகப்பட்ட அவங்களுக்கு தெரியும் தானே, மாணிக்கம் ஓனருக்கு தெரியும். இப்போ நான் போய் கொடுத்தேன்னா தான் டெஸ்டிங். ஓனர் போய் கொடுத்தோன்னா அவருக்கு நேரா டைரக்டா பாலிஷ் இது போயிடலீங்களா? கல் அது ஓ இல்லை நார்மல் சாதா கல். இது இருந்தது அப்படின்னா படும் அப்படின்னு அர்த்தம். அதான் ஓகே பாருங்க, கலர் பாருங்க. இது கருப்பு பிளாக் ஸ்டோன். இது பிளாக் ஸ்டோன். இது வந்து இப்போ இதெல்லாம் வேல்யூ ஆனது. ஆனால் இது வேல்யூ அது கருப்பு ஸ்டோனு. அது சிலவங்க கட் பண்ணி ரிங் அதுக்கு இதுக்கு போட்டுக்குவாங்க. இதை இது பிளாக் ஸ்டோன், இது ஒரு மாணிக்கம். ஆனால் இது வந்து எல்லாம் டெட் எல்லாம் செத்த கல். இதெல்லாம் டெட்டுங்களா? இல்லை இது பிளாக் ஸ்டோன் வேற இருக்கும். அது வேற. இப்போ இது என்ன ரேட்டுக்கு போகும்? அது சும்மா ஃபேன்சி மாதிரி தாங்க. இது ஸ்டோனுக்கு அது இது வரும்போது மேக்கடா இதில் வெளிச்ச முடியும் வரும். என்ன அது? ரைஸ் இப்போ உள்ளே போகலாம். என்னென்னா இப்போ ஒரு அண்ணன் மட்டும்தான் இங்கே இருக்கார் உள்ளே போகிறதுக்கு. பட் என்னென்னா ரொம்ப வழுக்குதுங்க. நான் இப்போ இறங்கி எழும்போது ரொம்ப வழுக்குச்சு. ஸோ அதனால் லைட்ஸ் இருக்குது உள்ளே. ஆக்சிஜனுக்கு வந்து இங்கேருந்து காற்று அனுப்புறதுக்கு மிஷினும் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், அந்த பைப் ஒன்று போகுது பாருங்கள். அது மூலயமா வந்து உள்ளே அந்த நார்மலாக அந்த ஆக்சிஜன் காற்று உள்ளே அனுப்பிடுவாங்களாம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக மூச்சு விடுறதுக்கு. நல்லா அந்த இடமே அப்படியே பாருங்கள், ஒரு செட்டப்பை அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த கனெக்ஷன் எல்லாமே போட்டு ரைட்டாக ஓதிட்டு வர்றாருங்க. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ்ங்க. அங்கேருந்து உள்ளே இருந்து அந்த கற்கள் எடுத்து இந்த இடத்துல வச்சுருவாங்க. அந்த மண்ணெல்லாம் எந்தெந்த மண் இருக்கோ அது அப்படியே. ஸோ இதை வந்து அந்த லேயரில் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம நடக்கிறோம்ல, இந்த பாதை ஃபுல்லாகவே அந்த கடைசி வரைக்கும் போவோங்க. அடியில் அவ்வளோ நீட்டுக்கு பள்ளம் இருக்குது. இந்த சைடில் இப்படி போவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த சைடில் இப்படி போவோம். ஸோ அது மாதிரி ஒரு எலி பொந்து, லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு எலி பொந்துங்க. எலி எந்தெந்த சைட்லாம் போகணுன்றது அதே மாதிரி நோண்டணும். இன்னொன்று என்னென்னா, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விபரீதம் நடந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, நிலச்சரிவு ஏற்படுமா. ஆக்சிஜன் இருக்குது, பட் இருந்தும் ஏதாச்சும் பிரச்சனை. இப்போ முக்கியமாக சொன்னது என்னென்னா, இப்போ மழை பெஞ்சிருக்கு. இப்போ போகிறது விஷயமே இல்லை, வீடியோக்காக போயிடலாம். பட் உள்ளே போகும்போது மழை பெஞ்சதுனால அப்படியே லைட்டாக மண் மூடித்துன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் பிரச்சனை. ஹோப்ஃபுல்லி இதுதாங்க ப்ராசஸ்ஸு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரத்னபுராவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஜெம்ஸ் வந்து எப்படி செய்கிறாங்க, அந்த கல்லுலேருந்து எப்படி வருது. ஆக்சுவலாக இங்கே வருது இல்லை அந்த அவுட்புட்டு நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள். எப்போது அந்த கருப்பு கல் எடுத்து பார்த்தோம் பாருங்கள், அந்த கல் மாதிரி நிறைய கற்கள் வரும். அதை போயிட்டு அதை மக்கள் மார்க்கெட்டில் விற்று அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஷேப் ஆக்கி அதை பாலிஷ் பண்ணி தான் வந்து கடையில் வந்துருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஓகே, ஒரு ஓவராலாக ஒரு ஓவர் வியூ காட்டியாச்சு. நம்ம வந்த டைமானு தெரியல, பட் இப்போதைக்கு இவங்க மைனிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா. மேபி அப்கமிங்ஸில் வந்து ஃபுல் ப்ராசஸை உள்ளே போய் இறங்குறதுக்கு ஒரு கரெக்டான சீசனில் வந்து பண்ணுவோம். அது எதுவுமே கரெக்டான சீசன் இல்லை, எல்லாமே ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான். ஓகேங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது அந்த மைனிங் டாபிக். அதனாலே வந்து ரத்னபுராவுக்கு ட்ராவல் பண்ணி வந்து இந்த விஷயத்தை காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, அப்படியே கிளம்புவோம். ஸோ போகிற வழியில் நிறைய மைன்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே பார்க்குறீங்களே, இதெல்லாம் வந்து நார்மலாகவே ஏதோ பார்க்க நார்மலாக ஏதோ குழாங்கல் நம்ம ஆற்றுல இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவோம். பட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தினோண்டு கல்லே வந்து 100 கோடி 150 கோடிலாம் வருங்க. இந்த கல் சாதாரணமாக பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க மக்கள். ஏன்னா கேரட் வை அந்த கேரட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கேரட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க ஒவ்வொரு கல்லும். ப்ளூ சாஃபயர், அலெக்சாண்டர், அந்த மாதிரி நிறைய கற்கள் இருக்குங்களா. ஸோ எனக்கு வந்து அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே உள்ள அந்த ஓனர் வந்து எல்லா கல்லையும் எடுத்ததுக்கப்புறம்
அவர் வந்து பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி தான் வந்து வெளியில் கொடுப்பாங்களாம். நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளாலேயும் நடக்குது. பட் இது வந்து இல்லீகல்ன்றதை தாண்டி இங்கே வந்து இன்னும் 99% வந்து கற்கள் இன்னும் தரையிலே பூமியிலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வெறும் 1% மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வளம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே உள்ளவங்களை வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போது டிகான் கூட வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க கிளம்பி இங்கேருந்து. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து இன்னொரு மைன்ஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது டிராக்டரா என்னென்னா அது ஜேசிபி ஜாக்கோ பேசிபியா பேக்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து அந்த மண் எல்லாமே நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நோண்டி தேவையான அளவுக்கு பள்ளம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாங்க. அப்படி தானே அது? அப்படிதான். ஓகே. பள்ளம் அப்போ இது மாதிரியான குச்சி அடித்து அப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை. பெரிய ஏரியா வந்து குழியை தோண்டுவாங்க பெருசாக நல்லா. ஓகே ஓகே சரி வாங்க அப்படியே போயிட்டு அந்த இதையும் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே அவுட்ரு ஏரியா இல்லைங்க? ஓகே. இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. சுற்றி முற்றிலையும் அப்படியே ஏதோ நம்ம கேரளா சைட்லாம் உள்ளே போனோம்னா அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து எனக்கு பிடிச்சதே கிளைமேட் தானே. அது ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, ஒரு மாதிரி மீடியமாக இருக்குது மதன்னு. தண்ணி எப்படி? ஓகே தான். ஓ தண்ணி சூப்பராக இருந்துச்சுண்ணே. ஆமாம் குடிக்கிறதுக்கு அப்படியே கோல்டாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஊற்று தண்ணிங்களா இல்லை எங்கள் கிணறு? ஊற்று தண்ணி தான். குளோரினும் ஒன்றுமே இல்லை. குளோரின் நீரின்னு எதுவுமே போடுறதில்ல, ஊற்று தண்ணி தான். இப்போ நம்ம பார்க்குற இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்லேயுமே இருக்குமாண்ணா கல்? இங்கே இருக்கிற எல்லா இடங்கள்லையும் கல் ஜெம் இருக்குது. ஜெம் இருக்கும். நாங்கள் இப்போ போகிற ரோட்டு இருக்குது தானே, இதுக்கு கீழே கோடிக்கணக்கான ஜெம் இருக்கும். அதுக்கு மேலே தான் போகிறோம் நாங்கள். பாருங்க போகிற ரோட்டு கீழே அவ்வளோ ஜெம்ஸ் இருக்குங்க. ஆனால் நாங்கள் கையில் காசு இல்லாமல் போகிறோம். நிலத்துக்கு கீழே கோடிக்கணக்கு, நிலத்துக்கு கீழே கோடிக்கணக்கில் காசு இருக்குது. பட் ஆனால் கையில் யாருக்கிட்டையும் காசு குறவாக தான் வச்சுருப்பாங்க காசு. ஆனால் இங்கே இருக்க ரத்தனை இருக்காம திடீர்னு ஒரே நாளில் மாறிடும்ல வாழ்க்கை. லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும். எந்த மனிதனும் எந்த நேரம் எந்த சிச்சுவேஷன் இருப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்லல. அது ரத்னபுரியை பொறுத்தவரையில் எல்லாரும் மாணிக்கம் அந்த இது தேடுற இதில் தானே இருக்கிறாங்க. சுரங்கம் தோண்டுவாங்க, இதாப்பாங்க, வாங்குவாங்க, விற்குவாங்க. அவங்களுக்கு சான்ஸ் பட்டோன்னே திடீர்னு சொல்லி பணக்காரன் ஆயிடுவாங்க. பாருங்க சைடில் ஃபுல்லாக வாழை தோட்டங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேடுங்க. நம்ம மேடு ஏறி சருவில் இறங்குறோம். ஆக்சுவலாக ஹில் சைடு ஃபுல்லாகவே, அதனால் அப்படியே மிட் ரேஞ்சாக ஹில்ஸ் வந்து அப்படியே போயிட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. பார்க்கலாமே பார்க்கலாமே இங்கே பாருங்க. இங்கே வந்து ஒரு மைனிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வச்சு இப்போ தான் பள்ளம் எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்த மெத்தட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மெத்தட் வந்து ஓல்டு மெத்தடு. இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஏரியாவிலையும் ஃபுல்லாக பள்ளம் எடுத்துகிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடில் அப்படியே இந்த தண்ணி கரைக்கிறாங்க போல. இந்த ப்ராசஸ் எப்படி வருது? இது வந்து இப்போ ஜேசிபி போட்டு இவங்க குழி தோண்டுறாங்க சரியா. இப்போ தோண்டிட்டு இப்படி போகும்போது ஒசக்கால் உள்ள மட்டெல்லாம் ஓரமாகிட்டு உள்ளுக்கும் சாண்ட்மா மிக்ஸில் ஒரு கிடைக்கும். இப்போ தோண்டினப்போ ஒரு ஃப்ளோரை தோண்டி இந்த கிரவுண்டை தோண்டின போக்குள்ள அந்த கிரவுண்ட் லெவலுக்கு ஒவ்வொரு ஸ்டைலுக்கு மட் மாறும். அப்போ அதில் வந்து அதில் அந்த சொயில் மாறும் போக்குள்ள அதுலேருந்து குவாலிட்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கு தூர விளங்குத நடுவில் பக்கெட் ஒன்று விளங்குதா, அந்த பக்கெட்டுக்கு இவங்க அதை கொட்டுவாங்க. இப்படி எடுத்து கொட்டுவாங்க. அப்போ அந்த பக்கெட் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது.
அப்போ அதுக்கு பெரிய பம்ப் பண்ணி தண்ணி எல்லாம் வரும். இதில் வாஷ் பண்ணி அந்த பக்கெட்லேருந்து கீழேக்கு வரும் தானே ஒரு சின்ன பட்டை மாதிரி. அந்த பட்டையில் அந்த உள்ள மணல் எல்லாம் கல்லெல்லாம் உருண்டுட்டு வந்து ஐனிக்கு வரும். ஐனிக் இந்த செகண்ட் லெவலுக்கு வந்துட்டு செகண்ட் லெவலில் இந்த வாஷ் ஆகிட்டு அந்த லெவல் அப்படியே வந்துட்டு அவுட் திங்க் வேஸ்ட் திங்க் எல்லாம் மேலே தண்ணியோட ஸ்பீடாக போகும். மாணிக்கல் வந்து பாறை சரியா. அப்போ அது வந்து மேலே போக்குள்ள அந்த மாணிக்கல் வந்து கீழேக்கு வரும். அது ஆட்டோமேட்டிக்காக லொக்குக்கு வரும். இது ஈஸியான மெத்தட் பட் காஸ்ட் கூட பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணி அது எல்லாத்தையும் அந்த சல்லடையில் போட்டு சலிப்பாங்களா. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த மாணிக்கக்கல் வந்து கொஞ்சம் வெயிட்டு இருக்குங்க, கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா கீழேயே தங்கிடும் அந்த வடிகட்டும் போது அந்த ப்ராசஸ்லேயே. பட் இதுக்கு என்னென்னா கொஞ்சம் விலை கூட இல்லைண்ணா இந்த ப்ராசஸ்க்கு. இது இங்கே இருக்கிறதுல இதுதான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராசஸாக வெரி ஈஸி. இப்போ அது வந்து மேலே கொண்டு வந்து இதாக்கணும் தானே. இது ஒன் ஷாட்டில் தோண்டின குழியிலேருந்து மண் எடுத்து அந்த மெஷினுக்கு போட்டேன். மெஷின்லேருந்து ஒட்டோ அது ப்ராசஸ் ஆகி மாணிக்கம் வந்துடும். ஈஸியாக முடிஞ்சிடும். பட் ஆனால் இது எல்லாரும் பண்ண இயலாது இல்லைங்க. இது வெரி காஸ்ட், ரொம்ப காஸ்ட், எல்லாம் பெரிய விலை தானே. இது இந்தியாவாக இருந்ததுன்னா அந்த மிஷின்லாம் விலை குறைவு. அதனால் டப்புன்னு நார்மலாகவே மண்ணை எடுத்துருவாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் லைசன்ஸ் கொடுத்து பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் எந்தெந்த ஏரியாஸ்ன்னு பார்த்து பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த மெத்தட்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாச்சுங்க. அப்படியே போகிற வழியில் பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசேன்னு நிறையா மரங்கள்லாம் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மினி கேரளா. வீடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கேரளா சைடு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. யூஸ்வலாக இப்போ நார்மலாக வீடு கட்டுறதுக்கு பள்ளம் எடுக்கும்போதும் அவங்களுக்கு அந்த ஜெம்ஸ்லாம் கிடைக்குமாண்ணா? நார்மலாக கிடைக்கும். அப்போ வீட்டுக்கார டாய்லெட் குழி இருக்குது தானே, அது தோண்டுகளை கிடைக்கும். கூட வீட்டுக்கான காசு கிடைச்சிரும்ல. சில டைம் மண் சரிவுகள் வரும் தானே, மண் சரிவுகள் வந்தால் அந்த சரிவுகள் அப்படி கல் இருக்கும். அந்த மாதிரி தான் நார்மலாக இங்கே வீடு கட்டும்போது கூட பள்ளம்னா கூட அதிலே அந்த கல் கிடச்சிரும், வீடு கட்டி முடிச்சிடலாம், வாழ்க்கையில் செட்டிலும் ஆகிடலாம். பட் இவ்வளோ இது இருந்தாலும் இங்கே வந்து இந்த நிலச்சரிவு அப்புறம் மழை பெஞ்சதுன்னா அப்படியே வீடுகள்லாம் முழுகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. இந்த காணி வந்து ஜெம் பட்டத்தில் வாங்கிட்டாரு. ஜெம் பட்டது வாங்கிடுவோம். காசு எல்லாம் இருந்தார் அவர், எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறாரு. ஓகே. இப்போ ஜெம் பட்டு பெரிய காணின்னு வாங்கி இப்போ பெரிய வீடும் அடிக்கிறார். இங்கே நார்மலாக இருந்தவர் இப்போ திடீர்னு காணி வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். எங்கள் வீட்டுக்கு தான் இருப்பார். சாப்பிட கூட காசு இல்லாமல் இருந்தவர். இப்போ ஜெம் பட்டு இவர் காணி வாங்கி வீடு கட்டுறாரு. பெரிய விஷயம்ண்ணா இது. ஒரு மனுஷன் சாப்பிட கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஜெம்மு கிடச்சி வாழ்க்கையே மாதிரி இப்போ அங்கே ஒரு லேண்ட் ஒன்று பார்த்தோம் பாருங்க, அவ்வளோ பெரிய லேண்டும் அவருது தானா. இப்போ வாங்கி வீடு கட்டுறாரு, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இங்கே என்னென்னா பார்க்க சாதாரணமாக இருப்பாங்கங்க, அவ்வளோ கோடிக்கணக்கில் காசு வச்சுக்கிட்டு கேஷுவலாக இருப்பாங்க, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, சாதா செப்பல் போட்டுட்டு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவைக்கு மட்டும் அதை வெளியே இது பண்ணுறது. வெளிநாடுகளுக்கு அப்புறம் நிறைய பேர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சிவனா வந்து டிக்கான பையன் அமார். பாய். பார்ப்போம். அப்படியே கிளம்பியாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு பஸ் ஏறி கொழும்பு போக வேண்டியதுதான். ஓகே கைஸ், அண்ணன் வந்து கிளம்பிட்டாரு. ஆனால் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை வரும், சிறப்பாக நல்ல வீடியோ பண்ணலாம். ஸோ அண்ணன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க, டிக்கா ப்ரோ வந்து டிக்கா ப்ரோ சேனல் வச்சுருக்காரு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி. பஸ் வந்துருச்சு, அப்படியே கிளம்புவோம். ஓகே. தேங்க்ஸ் அண்ணா, பார்க்கலாண்ணா. பாய்ண்ணா. ஓகேங்க, அப்படியே பஸ் ஏறிட்டு ப்ரோ. ஓகேங்க, பஸ் ஏறிட்டாச்சு. இப்போ பஸ் ஸ்டாப் போகிறோம். ஒரு வழியாக வந்துட்டாச்சுங்க பஸ் ஸ்டாப்புக்கு. இங்கேருந்து அப்படியே கிளம்பி நான் கொழும்பு போகிறேன்.
பேட்டரி வேறு சார்ஜ் இல்லை, அதான் வீடியோ இதோட என் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை தட்டி ஆள் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே போய் கவர் பண்ணியிருப்பேன். நான் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, அந்த இடத்துல வந்து போயிட்டு மைனிங் பண்ணுறத பார்க்க முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி இந்த ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன டே டு டே லைஃப்பில் பண்ணுறேன்றதை அப்படியே ஒரு வீடியோஸ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you in the next video. Bye bye.